அறிவிக்கிறது எங்களுக்கு தோற்ற அறிக்கைதான் சொல்ல முடியும். நீங்க கால்முறை இன்னைக்கு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே, ஏன் சாயங்காலம் சாப்பிடுறீங்கன்னா அன்னைக்கு பசி இல்லை, எனக்கு தோற்றப்ப சாப்பிடுவேன். அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? இது ஒரு பிசினஸ். அவர் சொல்றாரு, நண்பர் ரொம்ப நண்பர், ஆனால் இந்த மாதிரி ஏதாவது இடக்குறமா பேசுவார், அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது. இங்கே சொல்லிடுறேன், நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லைன்னு சொன்னது தப்பு. நாங்கள் பிசினஸா பார்க்கல. நாங்கள் எங்களுக்கு ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு துக்கடா கட்சி. அவர் பார்ட்டியில் எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. 2017 நாங்கள் ஆர்கே நகரில் நாங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிடிவி தினகரனுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலான்னாரு. எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் இன்னைக்கு சின்ன துக்கடா பசங்க அறிவிச்ச உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன என்டிஏ கூட்டணியில் இருக்க போறேன்னு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க. பழனிசாமி உங்க கூட்டணி தலைவர், நீங்க என்டிஏல இருக்கீங்களா இல்லையா, இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கிற மாதிரி, இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சோம். கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் நாங்க சின்ன கட்சி தானே, ஒரு பெத்த கட்சி வந்துட்டுன்னு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம். நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணையறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு, அது நடந்துட்டு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. பட் எங்களுக்கு இடிக்கும்ல, அது இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை நாங்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணதான், வேற ஒண்ணுமே இல்லை. திரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது, ஏப்ரல் 12ஆம் தேதியிலே வெளியில போற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது. நிதானமா யோசிச்சேன் என்ன பண்றாங்க. அதே மாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுறாரு. அப்படிலாம் நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்றபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது. நான் தேவைன்னா தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தால் சந்திக்க போறோம். அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும், இங்கே உள்ள தலைவர்களாக. மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போ பொக்கே கொடுக்கறது அப்படிப்பட்ட அதை நான் விரும்புவதில்லை. அதான் உண்மை. பார்க்கணும்னு நினைச்சா பார்ப்பேன். நீங்களா கேட்பீங்க, அவர் போறாரு அவர் வர்றாரு நீங்க பாக்குறீங்களா? இல்லைங்க, நான் போகலங்க, பர்மிஷன் கேட்கல, இது அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட ஓப்பனாக தானே சொல்றேன். அதே மாதிரி எதையும் மறைமுகமாவோ மறைச்சி வச்சோ நாங்கள் பேசுறது இல்லை. பொறுமையா இருந்தேன். இவர் என்ன பிடிச்சி தேனியிலே பிடிச்சி ஒரு நாள் கேட்டார், நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கீங்க. நாங்க தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம். ஏற்கனவே புதுசா தான் ஒரு கட்சி வந்திருக்கு. என்ன சொன்னீங்கன்னா திமுக வீழ்த்தணும், அதுக்காக நாங்க எங்க சண்டையெல்லாம் கூட ஒதுக்கி வச்சுட்டு ஒன்னா இருந்துக்கிறோம். ஆமா, அப்படிதான் சொன்னேனே தவிர கேளுங்க. அதே மாதிரி நான் முதல்ல இருந்து வரேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அளவு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் 11 சென்னையில் பேட்டி கொடுக்கிறப்ப நண்பர் சமீர் ஒரு கேள்வி கேட்டார், வெதர் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி ஆர் ஸ்டில் இன் என்டிஏ ஆர் அப்படின்னு கேட்டு, அடுத்த கேள்வி ஆர் யூ கோயிங் டு யுனைட் ஆல் த ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே. அவர் அதுக்கு பை சொன்னாரு, இல்ல ஐ வில் நாட் இன்டர்ஃபியர் இன் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த பார்ட்டி. அது எனக்கு ரொம்ப நல்ல பதில். கரெக்டா? எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறாரு அவர். அதே மாதிரி இப்ப நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள் மூப்பனார் ஐயா ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே மதுரையில் தான் இருந்தேன். எனக்கு அவர் யாரை கூப்பிட்டுருக்காரு என்னன்னு தெரியாது. மூப்பனார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர். எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு மூப்பனார் மேலே பெரிய அதீத ஈடுபாடு உண்டு. அது அம்மா அவர்களே என்னை விளையாட்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பெரிய உண்டு. அது வாசன் ஐயாவுக்கும் தெரியும். நான் அவருடைய பிறந்த நாள் அந்த தினத்துக்கு நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன். அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு யாரோ அவர் ஒரு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன். அது மாதிரி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் நாட்டுக்கு அழைக்கலையா, நல்லது. ஏன்னா எங்களுக்கு எந்த அழுத்தம் இல்லாமல் இருக்கோம்ல. எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்க தொண்டர்கள்ட்ட இருந்தோம், உங்கள்கிட்ட இருந்தான். ஏன்னா பாக்குற இடத்துல எல்லாம் நீ இருக்கியா கேட்டா நயினா நாயந்திரனை போய் கேளுங்கன்ட்டு போறேன். கரெக்டு தானே? சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். அது மாதிரி சரி நம்மள சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயினார் நாகேந்திரன். அதனால அதை வச்சுட்டு அமித்ஷா என்ன சொன்னாரு, முதல்ல எப்படி என்டிஏவுடைய தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையாக இங்க அண்ணன் பழனிசாமி இருப்பார்னு சொன்னாரு. ஆமா, அண்ணன் பழனிசாமி அண்ணன் தானே அவரு. பிடிச்சாலும் பிடிக்கலாலும் நீங்க அண்ணன் தான், தம்பி தானேங்க எனக்கு. அது மாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாருனாரு. அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு. மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி, தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும். அப்பொழுது அண்ணா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பது குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடத்தில் விளக்கம் அளித்து வருகிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.
மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்களில் 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு வார கால பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெர்மனியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நிலையில் இங்கிலாந்துக்கு சென்றடைந்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்தார். இந்த பயணங்களின் போது தொழில் முதலீட்டாளர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டுள்ள இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி கட்டமைப்பை ஏற்படுத்த 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் கூறியுள்ளார்.